எனக்கு இந்த துணி என்ன விலைங்க? 100 रुपए साहब। அதை விட்டு போட்டா அதை காட்டும். हाँ ये थोड़ा देना। ये भी अच्छा है साहब, 100 रुपए। என்ற முற்பேச்சுக்கு இது பிடிக்குமா மாப்பிள? அந்த கவுன் பாருங்க மாமா. ஏது இதுவா? ये तो 200 रुपए है साहब, विदेशी वाला है அவன் साहब। என்ன அழகு சொல்றான் நம்மளுக்கு புரியல, நாம என்ன சொல்றோம் அவனுக்கு புரியல மாப்பிள. மண்டகா இது. 100 ரூபாய் போட்டு மாமா. அட ஆமா. வணக்கங்க. வணக்கம். ஏனுங்க தமிழ் தெரியுங்களா? என்னதே தமிழ் தெரியுமாவா? பச்சை தமிழ் நானே. ஆமா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆள் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலீங்க, நான் என்ன சொல்றேன்னு அந்த ஆள் புரியலீங்க. அம்மனி கவுன் வாங்கலாம்னு நினைச்சுங்க, ஏமாத்தி போடுவோம் போல இருக்குங்க. अरे कितना रुपया? हाँ 200 रुपए है साहब। हाँ नहीं 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 40 कम से कम 150 देना साहब। 45 50 में क्या 100 देना साहब। 50 पे करो। 200 ரூபா சொன்னா சரி. 50 ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டேன். காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கோயம்புத்தூர். அப்படியா? எனக்கு சொந்தக்கார நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. ஜெய்ப்பூருக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு, இங்கேயே எடுத்துட்டேன். அப்படிங்களா? நீங்க செஞ்சது பெரிய உதவிங்க. இதெல்லாம் எதுக்குப்பா? ஒரு தமிழனா ஜெய்ப்பூர் நான் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. 2 பேரும் ஜாக்கிரதை ஊர் போய் சேருங்க. சரி. மாப்பிள போயிட்டு வாங்க மாமா. வந்துட்டியா? பயணமெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுண்ணே. நம்ம ஆதித்யா ஆபீஸ்க்கு போகணும்னா ஸ்கூட்டர் துவச்சிட்டு வரேன், நீ உள்ள போ. சரி. பையா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்ணு ட்ரெயின்ல பேக்க தவற விட்டுட்டு போயிடுச்சு, அத பார்சல் அனுப்ப போறேன். ஆமா, தொலைச்சது ஒரு பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? லேடிஸ் ஹேண்ட் பேக்ண்ணே. என்ன வயசு? 21. அழகா இருப்பாளா? ஆளையே நான் பார்க்கல, பேக்க தான் பார்த்தேன். ஆளையே பார்க்கலாங்கிற, வயசு மட்டும் கரெக்டா சொல்ற? சர்டிபிகேட்ல பார்த்தேனே. ஆமா, இந்த பார்சல் அனுப்பிச்ச உடனே லவ் ஸ்டார்ட்டா? பாவன் அந்த பொண்ணு பேக்ல சர்டிபிகேட்டை தவற விட்டுட்டு போயிடுச்சு, வேலை கிடைக்காது, அனுப்பலன்னா அதோட ஃபியூச்சரே கெட்டுப்படும். இத போய் தப்பா சொல்றீங்களே. मुन्ना तुम अच्छे हो। ஓ, இதுதான் லவ்வா? ஐயோ, சத்தியமா அந்த பொண்ணு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. अरे मुन्ना तुम अच्छे हो। புரியல? ஏய் கண்ணா, நல்லா இருக்கியாடா? अभी अभी तो आई हूँ। இப்பதான் ஊர்ல இருந்து வந்தியாடா? क्या तुम मेरी भावना नहीं समझ सकते? என் மனச புரிஞ்சுக்கவே மாட்டியா? शाम को 5 बजे बिरला मंदिर में मिलो, ठीक है मेरी जान। சாயந்தரம் 5 மணிக்கு பிர்லா மந்திர் வந்துரு. ஓகே. என்ன லவ்வா? அண்ணே, ஆளை விட்டுறண்ணே. இந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணலண்ணே. அந்த பொண்ணை ஏன் லவ் பண்ணலாங்கிற? இந்த பொண்ணை ஏன் லவ் பண்ணலாங்கிற? ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுப்பா, அப்பதான் வயசுக்கு மரியாதை. கரெக்டா? நான் போய் வேலையை பாக்குறேன். விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்பே காதல் விவகாரங்களின் தூதுவனே, என் ஏரியா பொண்ணுகளுக்கு கண்ணா பின்னான்னு காதல் வரணும். எல்லாரும் என் கடை போன் நம்பரையே கொடுக்கணும். இறைவா, எங்க இன்னும் ஒருத்தையும் காணா? வெள்ளிக்கிழமை எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்களா? போட்டு அங்கதானே லவ் ஸ்டார்ட் ஆகணும். யாருப்பா அது? சைத்தானே, எல்லாருக்கும் போற மாதிரி எனக்கு சாக்கரியில போட்டியா? சக்கரை போட்டு சூப்பரான்ட்டீங்க ஐயா. டேய், என்ன ஐயான்னு கூப்பிடாத, வயசு தூக்கலா தெரியுதுன்னு எத்தனை தடவை சொல்றது? சார்னு ஸ்டைலா கூப்பிடுறா. ஐயா என்னால முடியல ஐயா, ரொம்ப நாளா உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும் இருக்கு ஐயா. நம்ம கடையில பாயில் இருக்குது, சரி, சாமி படம் இருக்குது, ஸ்டவ் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த டெலிபோன் ஏன் கும்பிட்டு இருக்கீங்க? ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு. ஆமாயா, ஆனா ஆணி வேர் தானே முக்கியம். அதை வெட்டிட்டோம்னா மரம் நிக்குமா? நிக்காதையா. அதே மாதிரிதான் நம்ம கடைக்கு ஆணி வேற இந்த டெலிபோன் தான். அப்படியே இப்போ நம்ம கடையில இந்த டெலிபோன் இருக்கிறதுனால ஏரியாவில் இருக்கிற வாலிப பொண்ணுகள்லாம் தன் காதலனோட பேச கடைக்கு வர்றாங்க.
அவங்க தன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசுறத பாக்குறதுக்காகவும் சைட் அடிக்கிறதுக்காகவும் வாலிப பசங்க பூரா நம்ம கடைக்கு வர்றாங்க. வந்து வடை சாப்பிடறானுங்க, டீ சாப்பிடறானுங்க. இப்ப நம்ம கடை வியாபாரத்தோட ஆணி வேற எது? டெலிபோன் தான்யா. இத கும்பிடாம வேற எதடா கும்பிடுறது? இதான் கும்பிடணும். கும்பிடு. முருகா. டேய், முருகன் யாரா டெலிபோனை கண்டுபிடிச்சோனா? டெலிபோன் கண்டுபிடிச்சது கிரகாம் பிள்ளை. அப்ப அவரை கும்பிடு. கிரகாம் பிள்ளையா? என்ன தப்பு? சயின்டிஸ்ட்ல கும்பிடுங்கடா, சனியம் பிடிச்சவனுங்களா? எல்லாரும் எஸ்டிடி பூத் வச்சிருக்கானுங்க. நான் ஏன் எல்டிடி பூத் வச்சிருக்கேன்? அது என்ன எல்டிடி பூத்? லவ் டெவலப்மெண்ட் டெலிபோன் கம்யூனிகேஷன். எங்கோ போயிட்டீங்க ஐயா. 2 இன்லாம் லெட்டர் கொடுங்க. ஏன் உனக்கு 2 கால் இல்லையா? 2 கால் அழகா இருக்கிறது தெரியலையா? அப்ப நடக்க முடியாதா? பிடி உஷாவே முந்திருவேன். அப்படியா? அப்ப பிடி உஷா மாதிரி ஓடு. மேல போஸ்ட் ஆபீஸ் இருக்குது, கார்டு வாங்கிட்டு மெடல் கொடுத்தா குத்திட்டு போயிட்டே இரு. இங்க வந்து ஆட்ற. கட்டு கட்டா வச்சிருக்கீங்களா? 2 இன்லாண்ட் கொடுங்க சார். இதுவா? ஆமா சார். நம்ம ஏரியா வயசு பொண்ணுங்க கார்டு வாங்குறதுக்காக மேல இங்கேயும் நடந்து பர்சனாலிட்டி லூஸ் பண்றாங்களேங்கிறத வாங்கி வச்சிருக்கேன். பப்ளிக் சர்வீஸ். உன்னை மாதிரி தடி பசங்களுக்கு இல்ல. போடா சொல்லு போய் முதல்ல தாடி சேவ் பண்றா. எத்தனை பேர் கிளம்பிருக்க எனக்கு போட்டியா? வணக்கம் மாமா. வாங்கம்மா. போன் பண்ண வந்தீங்களா இல்ல என்னை பார்க்க வந்தீங்களா? ரெண்டுக்கும் தான் வச்சுக்கோங்களேன். ஐயோ, எனக்கு போன் வந்ததா மாமா? உனக்கா? உனக்கு வந்ததே. உனக்கு 10 மணிக்கு சுந்தர் போன் பண்ணாருமா. 11 மணிக்கு சங்கர் போன் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து 11:30 மணிக்கு செந்தில்குமார் போன் பண்ணியிருக்காரு. 12 மணிக்கு ராஜா போன் பண்ணியிருக்காரு. 1 மணிக்கு சம்பத்ராஜ் 5 தடவை போன் பண்ணிக்கிறாமா. அப்புறம் 1:30 மணிக்கு எவனோ ஒரு நமச்சிவாயன் எவனோ பேசியிருக்கானே. பேரே நல்லா இல்லையே. கிழவனா? அவர் பேர் தான் அப்படி. ஆள் ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பாரு. கொஞ்சம் கைய விடுறீங்களா? இவனுங்களெல்லாம் விடுங்க மாமா. சுப்பிரமணியன் ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாரு. அப்படி ஃபோன் பண்ணாருன்னா நான் 6 மணிக்கு அவரை மீட் பண்றேன்னு சொல்லுங்க. ஏம்மா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இவ்வளவு டைட்டா பேண்ட் போட்டிருக்கியே, இது எப்படி உடம்புல போட்டு அப்புறம் தச்சுக்கிறதா? ஸ்டெச் மாமா. ஸ்ட்ரெச்சும் நல்லா இருக்கு, ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு. வயசாகி போச்சாடா கலிய பெருமாள். அக்கா அக்கா என்னடி? எனக்கு ஒரு 10 ரூபா வேணும்க்கா. எதுக்கு? யூனிவர்சிட்டிக்கு என் சர்டிபிகேட்டோட டூப்ளிகேட்லாம் வாங்குறதுக்கு அப்ளை பண்ணணும். சரி வாங்கிக்க. தமிழ் யாருங்க? நான் தான். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குமா? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்ன பார்சல்? என்னன்னு தெரியலக்கா. அக்கா, என்னோட பேக். ஐயோ, சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்குக்கா. ஐயோ, தேங்க் காட். கடவுளுக்கு நன்றி சொல்றது அப்புறமா இருக்கட்டும். முதல்ல அனுப்புனது யாருன்னு பாரு. From Surya number 12 Srinivas Vivekananda Mark Jaipur. மெட்ராஸ்ல திருட்டு போனது ஜெய்ப்பூர்ல இருந்து வந்திருக்கு. எங்க இருந்து வந்தா என்ன? நல்லா இருக்கணும் அந்த புண்ணியவான். எங்க உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோன்னு நினைச்சேன். அந்த ஆண்டவன் ஆரம்பிச்சு வச்சுட்டான். முதல்ல அந்த நல்ல மனுஷனுக்கு நன்றின்னு ஒரு லெட்டர் போடு. சரிக்கா. இது யாருன்னு தெரியுமா? தெரியலையா? நல்லா பாடுறா. டேய், கழுத மாதிரி கிட்ட போய் காயத்தை கடிச்சிடாத. ரங்கீலா ஊர்மிளாவை தெரியாம நீ எதுக்கு உயிரோடு இருக்க? தமிழ்நாட்டை அவமானப்படுத்துறியா? பணங்கனம் கொடுத்தாலும் போய் படம் பார்க்க முடியும். படம் தானே, இப்படியே ஃப்ரீயா பாரு. பாடுறா. ஹலோ ஹலோ மாமா. யாரு? தங்கவேலா? புரியுது. வள்ளியம்மா தானே? கூட்டு வர சொல்றேன். டேய், வள்ளியம்மா வீட்டுக்கு போய் தங்கவேலிட்ட இருந்து போன் வந்து கூட்டு வா. அவங்க அம்மா முன்னாடி சொல்லிடாத. நீங்க வேறயா? ரமா சுதான் போய் சொல்லி கூட்டு வந்துறையா. வெரி குட், டெவலப் ஆட்டியே போ. ஆமா, முதல்ல கோவிந்தன் ஒரு பையனை வச்சிருந்தீங்களே, என்னாச்சு? ஐயோ, அது என்னாச்சுன்னா, இந்த சுசீலான்னு ஒரு பொண்ணுக்கு அடிக்கடி போன் வந்து அவன் கூப்பிட போய் அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆகி அவளை கூப்பிட்டு ஓடி போயிட்டாயா. ஐயோ, இந்த பையனுக்கு என்ன வயசு? ஐயோ, இவன் தங்கமான பையன். இவன் வந்து பால் குடி மாறாத பாலக. 4.5 வயசு தான் ஆகுது. அப்புறம் வள்ளியம்மா வந்துருச்சா? வருது.
போன குடுங்க கொடுக்க மாமா மாட்டேன் குடு மாமா கொடுக்க மாட்டேன் குடு మామానా இந்த டச்சுக்கு தானே கொடுக்காம హలో మీరు బాగున్నారండి ఏంటండి ఫోన్ చేయడం మానేశారు చెప్పండి టిఫిన్ చేశారా ఏం టిఫిన్ చేశారు ఏమండి తంగవేలు తెలుగు వాడా అవునండి சே 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 அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த லாங்குவேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணும் చెప్పండి ఏదైనా చెప్పండి రాత్రి మీరు తీసుకుని వచ్చిన నైట్ లూజ్ అయిపోయిందండి ஆமா அதனால இந்த ஏரியா பசங்க பூரா லூஸ் ஆயிட்டானுன்னு சொல்லு ఫోన్ మాట్లాడతాను డిస్టర్బ్ చేయొద్దు சரி 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 நீ మాట్లాడు బొమ్మ கிட்ட మాట్లాడే వరக்கும் நீ మాట్లాడు రాత్రి పూరా మీరే గుర్తుకు వచ్చారండి హలో హలో ఫోన్ కట్ అయిందండి என்ன கட் ஆயிருச்சா சே வர வர இந்த கரண்ட் டெலிபோன் ரெண்டு அடிக்கடி கட் ஆகுது நீ வெய்ய தங்கவேல் மறுபடியும் ட்ரை பண்ணுவார் அப்புறம் மாட்டலாம் ஆமா இந்த நைட் எங்கேயோ லூஸ் ஆகுன்னு சொன்னீங்க இங்க இழுத்து புடி அப்படியே திரும்ப சைதான் ஊசி நூல் எடுத்துட்டு வா டைட் பண்ணலாம் வேண்டாம் வேண்டாம் ஐ நோ டெய்லரிங் ஐயோ வாமா வா ஒரு இன்லைன் லெட்டர் கொடுங்க. இன்லான் லெட்டரா இதுல எழுதி எப்பமா போய் சேர்றது உனக்கு போன் பண்ண தெரியாதா இல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடையாதா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. அம்மா நீ உட்காருமா தங்கவேல் போன் பண்ணுவாரு அதுக்குள்ள நாம தெலுங்கு கத்துக்குவோம் ஐ லவ் யூ அதுக்கு தெலுங்குல என்னன்னு கேட்டேன் నిన్ను నేను ప్రేమిస్తున్నాను నిన్ను నన్ని ప్రేమిస్తున్నాను పోమా వెక్కమాகுது